உலகெங்கிலும் இருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் அன்பான வணக்கம். ஆன்மீக பயிற்சி நாங்கள் நிறைய செய்கிறோம். நாங்களும் ஆன்மீக பயிற்சி செய்கிறோம். நாங்களும் சித்தர் வழிபாட்டில் இருக்கிறோம். நீங்கள் சொல்கிற விஷயங்களை பார்க்கும் பொழுது நிறைய கேள்விகள் எங்களுக்கு இருக்குது. உங்களை நாங்கள் சோதிக்க போகிறோம், நாங்கள் கேள்வி கேட்டுக்கிட்டே தான் இருப்போம் அப்படிங்கிற மாதிரி நிறைய இளைஞர்கள் இருக்கிறீங்க. இன்றைய கால இளைஞர்கள் ஒரு குறிப்பிட்ட விஷயத்துலேயோ ஒரு மதத்துலேயோ இருந்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட விஷயத்துக்குள்ளே அடங்கிட்டு அதை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அதை யார்ட்டையா கேள்வி கேட்டுக்கிட்டு எதையாவது பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க. ஸோ நிறைய இளைஞர்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுது, ஆன்மீக கருத்துக்கள் இருக்குது, முரண்பாடான கருத்துக்களும் இருக்குது. நீங்கள் என்ன ஒரு சித்தர்னு சொல்லிக்கிட்டு திரியிறீங்க, சித்தர்கள்னால் எப்படி இருப்பாங்க தெரியுமா, அப்படி இருப்பாங்க தெரியுமா, வெளியே சொல்ல மாட்டாங்க தெரியுமா, அவங்க இப்படிலாம் நடந்துப்பாங்களா, அவங்க இப்படிலாம் பேசுவாங்களா, உங்களுக்கு அது தெரியுமா, அந்த வேதம் தெரியுமா, சத்சித்துனா என்ன, துவைதம்னா என்ன, வள்ளலார் சொன்ன கருத்துக்கள் தெரியுமா, திருவள்ளுவர் சொன்னது கருத்துக்கள் தெரியுமா, போகர் என்ன சொல்லியிருக்காரு தெரியுமா, அகத்தியர் என்ன சொன்னார் தெரியுமா, அகத்தியர்கிட்ட போய் நீங்கள் ஆசீர்வாதம் வாங்கினீங்களா? இப்படி நிறைய இளைஞர்களுக்கும் பொதுமக்களுக்கும் கேள்விகள் இருக்கத்தான் செய்யும். அதுக்கு பதில் சொல்ல ஆரம்பித்தோம்னா நம்ம டெய்லியும் பதில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். அதனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு ஆகிற வேலையை பாருங்கள், அவங்க வேலையை போய் பாருங்கள். சரிங்களா? நீங்கள் அறிவாளின்னு மெத்தத்தனமாக காட்டிக்கிறதுக்கும் உங்களுடைய அகங்கார ஆணவத்துக்கு தீனி போடுறதுக்கும் மற்றவர்களை போய் கேள்விகள் எழுப்பிக்கிட்டு இருக்க வேண்டாம். மகான்களையோ யோகிகளையோ சித்தர்களையோ தேவையில்லாத கேள்வி கேட்டு இடக்கு முடக்கா கேள்வி கேட்டு தேவையில்லாத வினையை வாங்கிக்காதீங்க. அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கள். சரின்னு பட்டுச்சுன்னா நல்லா தியானித்து பாருங்கள். அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க, யாரையுமே கணிக்காதீங்க. சரிங்களா? இந்த இளைஞர்கள் நிறைய பேர் அனுபவம் எனக்கும் கிடைச்சிருச்சு, நானும் சித்தர் வழிபாட்டில் தான் இருக்கேன், நான் அவரை பார்த்தேன் இவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பெரும் பேத்தி தெரியாதீங்க. சித்தர்களில் நீங்கள் நோன்ட்டுனீங்கன்னா தேவையில்லாத விளைவுகள் தான் ஏற்படும். நான் சித்தர்கள் வழிபாட்டில் இருந்து இவ்வளோ பெரிய விஷயத்த நம்ம சொல்லியிருக்கிறோம்னா சாதாரண விஷயம் இல்லை. சரியா தங்கம்? எதையுமே பகுத்தறிந்து பார்க்காம தெரியாமல் விவரம் தெரியாமல் குழந்தைங்க மாதிரி பேசிட்டு விளாண்டுட்டு இருக்காதிங்க. ஐயா முன்கூட்டியே சொல்லிடுறேன். இந்த விமர்சனங்கள் வெச்சங்களுக்காக இந்த பதிவு கிடையாது. இந்த அனுபவங்கள் நிறைய பேருக்கு ஏற்படுது. பிள்ளைங்களுக்கு இன்றைய கால பிள்ளைங்களுக்கு நல்ல ஆன்மாக்கள் நிறைய பேர் பிறந்திருக்கிறாங்க. நிறைய மாவட்டங்களில் நிறைய நாடுகளில் இருக்கிறாங்க. வெளிநாடுகளில் இருக்கிற பிள்ளைங்க கூட இருப்பீங்க. நிறைய ஆன்மீக அனுபவங்கள் நடக்குது. அவங்களுக்கு இயற்கை கிட்ட போய் அமர்றது, இயற்கையை நேசிக்கிறது, உயிர்களை நேசிக்கிறது, அன்பாக இருக்கிறது, கருணையாக இருக்கிறது, சித்தர் வழிபாட்டில் இருக்கிறது, மகான்கள் வழிபாட்டில் இருக்கிறது, ஜாதி மத இன வேறுபாடுகள் இன்றி நேசிக்கிறது, இயேசு கிறிஸ்து, மகாவதார் பாபாஜி, பாம்பாட்டி சித்தர், போகர், அகத்தியர், திருமூலர், வள்ளலார், ரமணர், இன்னும் பல மகான்கள் இருக்கிறாங்க. அப்படியே அடிக்கிட்டே போகலாம். அவங்கள பற்றிலாம் தெரிஞ்சு அவங்க கருத்து இந்த கருத்தை ஒன்றி போகிறது. தெய்வ வழிபாட்டுகள் ஐயப்பன், சாஸ்தா, அந்த மாதிரி கேரள மண்ணில் இருக்கக்கூடிய சில சகோதரர்கள், இங்கே தமிழ்நாட்டில் இருக்க சிவனை வழிபடுறவங்க, ஆதிசக்தி அன்னையை வழிபடுறவங்க, இஸ்லாத்தில் இருக்கிறவங்க, அவுளியாக்கள் வழியில் போயிட்டுருக்கிறவங்க, இந்த மாதிரி நிறைய இளைஞர்கள் எங்கள் கருத்தும் உங்கள் கருத்து ஒத்து போகுது, நீங்கள் சொல்கிறது சரியாக இருக்குது அப்படின்னு நிறைய இளைஞர்கள் ஃபோன் பண்ணுறீங்க, கேட்குறீங்க. எனக்கும் இந்த மாதிரி அனுபவங்கள் நடந்திருக்குது, உங்களை பார்த்தா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குது, உங்கள்கிட்ட பேசணும் போல தோணுது, நம்ம எல்லாம் உங்களோட நான் உபதேசம் கேட்கணும், ஞானம் கேட்கணும், உங்ககிட்ட பேசணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு நிறைய இளைஞர்கள் சொல்கிறாங்க. நிறைய டவுட்டுகள் இருக்குது, ஆன்மீக அவங்களுக்கு சந்தேகங்கள் இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அந்த அனுபவத்தை போய் வெளியே சொன்னால் எவனும் நம்ப மாட்டேங்கிறான், எவனை பார்த்தா நக்கல் பண்ணுறான், என்னை வெறுக்கிறான், இதெல்லாம் சொன்னால் நீ என்ன ஆன்மீகம்னு பைத்தியம் பிடிச்சி திரியிற, கிறுக்கு மாதிரி பண்ணிகிட்டு இருக்கிற, லூஸ் மாதிரி பண்ணிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஐயா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் தங்கம், பெரியவங்க யாராக இருந்தாலும் சரி, சாமி ஆன்மீக உலகம் வேறு, பொருளுலக உலகம் வேறு. இந்த முப்பரிமாணத்தில் 3 டைமென்ஷன் சொல்லுவாங்க. இந்த பூமியில் வாழ்கிறவங்க 80% பேர் 3 டைமென்ஷனுக்காகவே பிறந்தவங்க. அதெல்லாம் நம்மளை மாதிரி ஒரு 20% பேர் வெளியே இதை தெரிஞ்சுக்கிறோம், புரிஞ்சுக்கிறோம், பண்ணுறோம். எல்லாருக்கும் இது தெரியாது. அதனால் போய் யாருக்கிட்டையும் போய் ஆன்மீக அனுபவங்களையோ உங்களுக்கு நடக்கிற விஷயங்களையோ போய் சொல்லி தேவையில்லாத பிரச்சனைகள், அவங்களுக்குள்ள சண்டை பண்ணுற அந்த மாதிரி விஷயங்கள் செய்யாதீங்க. அவங்க நம்பணும்னு அவசியம் இல்லை. இப்போ நான் கூட தான் ஐயா நான் தான் சிவபிரபாகர சித்த யோகி பாம்பாட்டி சித்தரையாவுடைய அடுத்த அவதாரம் நான் சொல்லிட்டேன், ஓப்பனாகவே நான் சொல்லியிருக்கிறேன். இது என்ன தெரியுமாங்க நினைப்பாங்க, என்ன ஒரு யூடியூபராக தான் நினைப்பாங்க. உண்மையிலேயே நான் அவர் தான் ஒருவேளை அதாவது எப்படி மக்கள் எப்படி தெரியுமா, இப்போ உண்மையிலேயே நாம் சிவபிரபாகர சித்த யோகியாக இருந்தால் ஒருவேளை அப்படிங்கிற யோசனைக்கே அவங்க போக மாட்டாங்க. அதனால் இன்றைய இளைஞர்கள் அது சொல்கிறது ஒரு கேளிக்கையாக விளையாட்டாயிடுச்சு. நேரடியாக சொல்லணுங்கிற ஒரு கட்டாயத்தன்மையில் இருக்கிறவங்க சொல்லுவாங்க தங்கம், எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. ரமணர் எப்படி தன்னை வெளிப்படுத்திக்கிட்டு தன்னுடைய வாழ்க்கையில் முழுவதும் ஆன்மீக பணிகளை செஞ்சாரோ அது வெளிப்படுத்தாமே அவர் செஞ்சுருக்கலாம். விசிறி சாமிகள் திருவண்ணாமலையில் பார்த்துருப்பீங்களா, அவருமே தன்னை வெளிப்படுத்தாமே செஞ்சுருக்கலாம். சேஷாத்திரி ஐயா பார்த்துருப்பீங்களா, அவருமே தன்னை வெளிப்படுத்தாமே அவர் சித்திரமாலே வெளிப்படுத்திக்காமே ஏதோ ஒரு காடுகள் இருந்திருக்கலாம்.
நிறைய மகான்கள், பரமஹம்ச யோகானந்த ஐயா, இப்போ ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஐயா, அவரெல்லாம் வந்து மக்களுக்கு நிறைய காளியுடைய விஷயங்கள் அவர் வந்து பணிகளை செஞ்சார். இது மாதிரி யாரையுமே தன்னை வெளிப்படுத்திக்காம இருந்திருக்கலாம். ஆனால் அவங்கெல்லாம் வெளிப்படுத்தணுங்கிறது இயற்கையோட நியதி, பிரபஞ்சத்துடைய ஒரு கட்டளை, அதன்படி செய்கிறாங்க. நிறைய சித்தர்கள் தன்னை வெளிப்படுத்திக்காமே இருப்பாங்க. குகைக்குள்ளேயே இருப்பாங்க, காடுகளுக்குள்ளேயே இருப்பாங்க, வெளியவே வரமாட்டாங்க. இப்போ கூட நிறைய வீடுகளில், குடும்பங்களில் இருக்கிறாங்க. உங்ககிட்டலாம் சொல்லவே மாட்டாங்க. அவங்க தன்னை வெளிக்காட்டிக்கவே மாட்டாங்க. தன்னுடைய வாழ்க்கையால் தன்னுடைய வேலையை செஞ்சுட்டு, பணிகளை செஞ்சுட்டு அவங்க கிளம்பிடுவாங்க, ஜீவசமாதி அடைவாங்க, அவங்களுக்கான நிலை அடைஞ்சிருவாங்க. அதனால் பெரும்பாலும் இந்த மாதிரி நாங்கள் வந்து சொல்கிறதுக்கு காரணம்னா, நாங்கள் பணிகள் உங்களுக்கு வந்து சேவை செய்கிறது அப்புறம் யாருமே சேவை செய்யக்கூடாதா? சித்தர்கள் யாருமே வரவே கூடாதா? உங்களுக்கு எதுவுமே நன்மை செய்யவே கூடாதா? உங்களுக்கு வந்து கண்டுக்கவே கூடாதா? காடு காடாக சுற்றிட்டு அப்படியே போயிடணுமா? அப்புறம் எதுக்கு அவங்க பிறந்துக்கிட்டு? சித்தர்கள் சில பேர் எதுக்கு பிறக்கிறாங்க? கர்மா இருக்க போய் தானே பிறக்கிறாங்க அப்படின்னு சில பேர் கேள்வி வேறு. எப்போ பூமிக்கு வரணும்னாவே கர்மா வேணும். இந்த பூமிங்கிற உலகத்துக்குள்ளே வரணும்னா கர்மா இருந்தால் தான் உள்ளே வர முடியும். அப்போ குறிப்பிட்ட வம்சத்துடைய கர்மாவை அவங்க கேரி பண்ணிக்கிட்டு வருவாங்க, எடுத்துக்கிட்டு வருவாங்க. அவங்களுக்கு கர்மா இருக்காது. அவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட குடும்பம் இருக்கும், வம்சம் இருக்கும். அந்த அவங்களுடைய கர்ம வினைகளை தேர்ந்தெடுத்து அதில் வந்து பிறப்பாங்க. இப்போ எப்படி இயேசு கிறிஸ்து பிறந்தார், பாபாஜி பிறந்தார், ரமணர் எப்படி பிறந்தார்? அவங்களாம் பெரிய மகான்கள் தானே. அவங்க எதுக்கு பிறக்கணும்? அவங்களுக்கு எதுக்கு கர்மா இருக்கணும்? அவங்களுக்கே நிறைய பேருக்கு வியாதிகள் இருந்ததா, பிரச்சனைகள் இருந்ததா கேள்விப்படுறோம். காரணம் என்னன்னா, அது குறிப்பிட்ட நபர்களுக்கு ஒரு கர்ம வினையை தேர்ந்தெடுத்து வருவார்கள், அந்த குடும்பத்தில் பிறப்பார்கள். அதுக்கப்புறம் அவங்க வந்து தன்னை விழிப்படைஞ்சதுக்கப்புறம், நான் யாருன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க வந்து அவங்களாவே செயல்படுவாங்க. ஸோ அதனால் கர்மாங்கிறது சராசரி மனிதனுக்கு முழுமையாக இருக்கும், பல பிறவிகள் இருக்கும். சித்தர்களுக்கு கொஞ்சம் இருக்கும், கொஞ்சம் காலம் இருக்கும், டக்குன்னு அந்த வயசுக்கு அப்புறம் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆகி வந்துடுவாங்க. ஸோ நிறைய இளைஞர்கள் வந்து ஆன்மீக அனுபவங்கள் பெறுது, பெண்கள் வந்து ஆன்மீக அனுபவங்கள் பெறதெல்லாம் வந்து இயல்புதாங்க தங்கம். வேற ஒன்றும் இல்லை. உங்களை சித்தரை வச்சு சந்திக்கிறாங்களா, கனவு வருதா, அமானுஷமான விஷயங்கள் நடக்குதா, அற்புதம் நடக்குதா, உங்களுக்கு எல்லாமே நடக்குதா, பெரிய பெரிய மகான்கள் வந்து சந்திக்கிறாங்களா, உங்களுக்கு எதாவது நடக்குதுன்னா நீங்கள் ஒன்றும் இல்லை தங்கம். ஆன்மீகத்தில் வர சொல்லி உங்களை இழுக்கிறாங்க, ஆன்மீகத்தை கற்றுக்க சொல்லி உங்களை இழுக்கிறாங்க, அவ்வளோதான். அதை நீங்கள் கற்றுக்குங்க, செயல்படுங்க. ஆன்மீகத்தில் நீங்கள் யாராக வரணும், என்னவா வரணும்னு ஒரு நோக்கம் இருக்கும், அதை செயல்படுத்துங்க. சராசரி மனித வாழ்க்கைக்கு தேவையான வேலைகள் ஏதாவது செய்யணும், செஞ்சுக்குங்க. அதே பிரதான வேலையாக செய்யணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்துக்குள்ளேயே வந்து வேலைகள் செய்வாங்க. ஒரு ஸ்பிரிச்சுவல் ஸ்டோர் ரூம் வச்சுருப்பாங்க, ரேக்கி, அக்குபஞ்சர் அந்த மாதிரி விஷயங்கள் செய்வாங்க. சில பேர் தியானம் சொல்லிக் கொடுப்பாங்க, யோகா சொல்லிக் கொடுப்பாங்க. சில பேர் கோயிலில் வழிபாட்டு முறைகள் வந்து சொல்லிக் கொடுப்பாங்க, வேதங்கள் சொல்லிக் கொடுப்பாங்க. இது வந்து ஆன்மீகத்துக்குனே பிறந்தவங்க, அந்தந்த வேலைக்குன்னே பிறந்தவங்க. சில பேர் பாடல்கள் பாடுவாங்க, ஆன்மீக பாடல்கள் எழுதுவாங்க, கவிதைகள் எழுதுவாங்க, தத்துவங்கள் எழுதுவாங்க. சித்தர் வழிபாட்டு முறையில் இருக்கிற வேதங்களை வந்து புத்தகங்களை வெளியிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய வழிகள், ஆன்மீக பணிகள் இருக்குது. அதை கூட நீங்கள் செய்யலாம். அதுக்குன்னே அழைக்கப்பட்டிருந்தால் அதை செய்யலாம். ஆன்மீக குருவாக இருப்பாங்க சில பேர். ஆன்மீக விஷயங்கள், நிறைய விஷயங்கள் இருக்குது தங்கம். அதனால் உங்களுக்கு ஆன்மீக அனுபவங்கள் ஏற்படுதுன்னா ஏதோ ஆன்மீக அழைப்பு இருக்குது, அதை நீங்கள் செய்யணும்னு இறைவன் அழைக்கிறார். அதுதான் இதுக்குள்ளே இருக்கிற விஷயம். ஸோ அதனால் நிறைய பேர் எனக்கும் ஒரு உணர்வு ஏற்பட்டுச்சு, எனக்கும் ஒரு உங்களை நீங்கள் சொன்ன மாதிரி விஷயங்கள் நடந்துச்சு, குண்டலினி உணர்வு ஏற்பட்டுச்சு, நான் ஒரு யோக பயிற்சி செஞ்சிட்ருக்கேன், நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன், நான் உங்களுக்கு எதாவது கற்றுக் கொடுக்குறேன், நான் வந்து உங்களுக்கு சொன்னா தான் உங்களுக்குலாம் புரியும், உங்களுக்கு நிறைய விஷயம் தெரியல, போய் தியானம் பண்ணுங்க, உட்காருங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிகிட்டு இருக்கீங்க. குழந்தைத்தனமாக இருக்காதீங்க தங்கம். எதுவுமே விவரம் கெட்டு போய் வந்து உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்கேன், எதுவும் தெரியாமே வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன். யார் முதல்ல பேசிகிட்டு இருக்கிறோம், என்ன சொல்லிக்கிட்டு இருக்குன்னே தெரியாமல் இந்த காலத்து பிள்ளைங்க சிறுபுலத்தனமாக இருக்கிறீங்க. முதல்ல நம்ம யார் என்னன்னு நிதானிக்கிற எண்ணமே இல்லை. என்ன சொல்லிக்கிட்டு இருக்கேன் நான், நீங்கள் என்னென்னமோ சின்ன குழந்தைத்தனமாக பேசிகிட்டு இருக்கீங்க. சரி பரவாயில்ல, இருக்கட்டும். பிள்ளைங்கக்கிட்டையும் நான் அப்படி பேசணும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து நான் ஏன் இதெல்லாம் இப்படி பேசுகிறேன்னா, நான் பேசவே கூடாது சொல்லப்போனால். ஆற்றலை வைத்து இந்த ஆற்றலை கொண்டு வந்து சரியான இடத்துல செலவிடணும். அந்த ஆற்றலை வைத்து உங்ககிட்ட பேசுகிறதுக்கு காரணமே இறைவன் வந்து உங்ககிட்ட பேச சொல்லி வழி செய்திருக்கிறாரு. பிள்ளைங்களுக்கு தெளிவாக இதை கொடுக்கணும், பிள்ளைங்க நம்ம இன்றைய கால இளைஞர்களுக்கு நீ தெளிவை கொடுக்கணும் தங்கம் அப்படின்னு சொன்னதுனால செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ இளைஞர்களை நான் அழைக்கிறேன், ஐயா அழைக்கிறேன், நம்மக்கிட்ட வரணும், சித்தர் வழிபாட்டில் போகணும். அகோரா அறக்கட்டளை சித்தர் வழிபாட்டை கொண்டு வருகிறது. எந்த சித்தரை வேணால் நீங்கள் வணங்கலாம். நம்மக்கிட்ட வந்தீங்கன்னா அந்த சித்தருடைய வழிகாட்டுதல் உங்களுக்கு இருந்தால் அதை நாங்கள் அவர்கிட்ட உணர்த்தி கேட்டு சொல்லுவோம். உங்களுடைய குரு யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்களுடைய சித்தர் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்களுடைய குலதெய்வம் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, எந்த மதத்தில் இருந்தாலும் சரி, உங்களுடைய தேவதூதர்கள் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, உங்களுடைய மகான் யாருன்னு தெரிஞ்சுக்கணுமா, திருத்தூதர்கள் கூட இருக்கிறாங்க, சித்தர்கள் தான் அவங்க எல்லாமே. கிறிஸ்தவத்தில் இருக்கிறாங்க, இயேசு கிறிஸ்துவ சீடர்கள், புனிதர்கள் இருக்கிறாங்க, அவங்களுமே சித்தர்கள் தான். நிறைய பேர் இருக்கிறாங்கப்பா, அவங்க எல்லாமே சித்தர்கள் தான். இஸ்லாத்தில் அவுலியாக்கள் இருக்கிறாங்க. சூஃபீஸ்ன்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது வெளியில் இருப்பாங்க, அந்த இஸ்லாத்தில் இருக்கிறவங்க, அது தனி ஒரு பிரிவு. அதுலேயும் அவங்களும் சித்தர்கள் தான். ஸோ இது மாதிரி நிறைய சித்தர்கள் இருக்கிறாங்க. ஒவ்வொரு மதத்துக்குள்ளேயும் சித்தர்கள்ங்கிற பேரில் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் அது உங்களுக்கு தெரியல. ஸோ அவங்களுடைய அனுபவங்கள் கிடைத்தால், பெண் தெய்வங்களோட அனுபவம் கிடைத்தால் கவலைப்படாதீர்கள். நம்மளுடைய நிகழ்ச்சிகளை கலந்துக்குங்க, ஆன்மீக வகுப்புகளில் கலந்துக்குங்க. அதில் ஒரு தெளிவு கிடைக்கும்.
ஒரு குருவை உடனே போய் சந்திங்க, ஒரு குருவை தேர்ந்தெடுங்க. உங்கள் குரு தான் சிவம், உங்கள் குரு தான் உங்களுக்கு வழி நடத்துவார். அவர் தான் இயேசு, அவர் தான் அல்லாஹ். ஒரு குருவை பிடிச்சிக்கங்க. அந்த குரு உங்களுக்கு கற்றுக் கொடுப்பார், என்ன பண்ணணும், ஏது பண்ணணும், என்ன பண்ணணும். ஸோ நீங்கள் குறிப்பிட்ட ஆன்மீக விஷயங்களுக்கு இழுக்கிறாங்கன்னா அதை நோக்கி போங்க, மகிழ்ச்சியோட போங்க. குடும்பங்களுக்கு புரிய வைக்கிறேன், சொந்தங்களுக்கு புரிய வைக்கிறேன், நண்பர்களுக்கு புரிய வைக்கிறேன்னு கிளம்பினீங்கன்னா கடைசி வரைக்கும் அவங்களுக்கு புரியவே புரியாது. 3 விதமான குணங்கள் இருக்குது தங்கம். தமோ குணம், ரஜோ குணம், சத்வ குணம். இந்த சத்வ குணத்தில் இருக்கிறவங்க தான் நம்மள மாதிரி ஆன்மீக அனுபவங்கள் பெறவங்க. இந்த தமோ குணத்தில் இருக்கும், ரஜோ குணத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொஞ்சம் அகங்காரம் இருக்கும், கர்ம வினை இருக்கும், கோபம் இருக்கும், மிருகத்த குணங்கள் இருக்கும். அதனால அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் போய் சொன்னீங்கன்னா நீ பிரியாணி பற்றி பேசு, பெண்களை பற்றி பேசு, சினிமா நடிகை பற்றி பேசு, ரசிகர்களை பற்றி பேசு, நடிகர்களை பற்றி பேசு, பொழுதுபோக்கு விஷயங்களை பேசு பாரு, அவன் எல்லாமே அதை பற்றி பேசிக்கிட்டு இருப்பான். போதை பழக்கங்களை பற்றி பேசு, ஆபாசமான விஷயங்களை பேசு பாரு, காது கொடுத்து நல்லா கேட்பான். இந்த மாதிரி ஆன்மீக அனுபவங்களை போய் நடந்துச்சு, எனக்கு அது நடந்துச்சு, இது நடந்துச்சுன்னா கேட்க மாட்டான். நானே போய் பாபாஜியை பார்த்தேன், பாம்பாடி சித்தரை பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன், காளி தேவியை உணர்ந்தேன், துர்கையை உணர்ந்தேன். துர்கையை நான் கூப்பிட்ட உடனே அந்த அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்துச்சுன்னு போய் என்கிட்ட சொன்னால் சிரிக்க தான் செய்வான், நக்கல் பண்ண தான் செய்வான். ஏன் என் மனைவியே நிறைய நேரம் என்னை கலாய்ச்சிருக்கிறேன். சொந்தக்காரனுங்க எல்லாமே என்னை பைத்தியம்னு சொன்னானுங்க, லூசுன்னு சொன்னானுங்க. என்னை எடுத்து வளர்த்தனவங்களே என்னை பைத்தியம் பிடிச்சிருச்சு, பேய் பிடிச்சிருச்சுன்னு சொன்னாங்க. இப்போ வந்து நான் வெளியே யாருக்கிட்ட எதை சொன்னாலும், எந்த அனுபவத்தை சொன்னாலும் இந்த காலத்தில் எல்லாமே நக்கல் பண்ணுறது, காமெடி பண்ணுறதுன்னு தான் இருக்குதே தவிர உணர்கிற நிலைமையில யாரும் இல்லை. எல்லாருக்கும் நடந்தால் தான் நாங்கள் அது புரிய வரும். உங்களுக்கு மட்டுமே நடந்ததை போய் சொன்னீங்கன்னா உங்களுக்கு புரிய வராது, ஏன்னா அவங்களுக்கு நடக்கலை. ஸோ காதார கேட்டும் கண்ணாலே கண்டும் உணராதவர்கள் இருப்பார்கள்னு இயேசு கிறிஸ்து பைபிளில் சொல்லியிருக்கிறார். அதனால் இந்த கடைசி காலகட்டத்தில், இந்த கலியுகத்தில் என்ன வேணாலும் நடக்கும். அதனால் யாரும் போய் சொன்னீங்கன்னா அதிசயங்கள் நடக்கும், அற்புதங்கள் நடக்கும், சித்தர்கள் நிறைய பேர் வராங்க, தெய்வங்கள் நிறையா வருது. ஏன்னா உங்களை மீட்டெடுத்து அடுத்த நிலைக்கு கொண்டுட்டு போகணும். ஏன்னா கடைசி காலங்கிறதுனால அவங்க ஏதோ ஒரு கர்மவினை ஏற்றுக்கொண்டு அவதாரமாக பிறக்கிறாங்க, ஏதோ ஒரு குடும்பத்தில் பிறக்கிறாங்க. மறுபடியும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் சித்தர் அவதாரம் எடுத்து வந்து இந்த மாதிரி உலகத்தை மீட்டெடுத்து கொண்டு போகணும், இந்த மாதிரி வராங்க. ஆன்மீகத்தில் வாங்க, மதங்களை கடந்து ஆன்மீகத்தை கற்றுக்குங்க, ஆன்மாங்கிறத கற்றுக்குங்க. நீங்கள் ஒரு ஆன்மா, அதுக்குள்ளே ஒரு சக்தி இருக்கிறது, அது இறைவன் இருக்கிறார், அதை உணர வேண்டும். அதற்கு குருமார்கள் உதவுவார்கள். நம்மை போன்ற சித்தர்கள், மகான்கள், யோகிகள் வரும்போது பிடிச்சிக்கிட்டு வந்துருங்க. இல்லை என் குரு மாதிரி நீங்கள் கிடையாது, என் மகான் மாதிரி நீங்கள் கிடையாது, எனக்கு ஒரு குரு இருக்கிறாரு, எனக்கு ஒரு சித்தர் வந்தால் தான் நான் நம்புவேன் அப்படின்னா உட்காந்துக்கிட்டு உங்களை யாரும் வேண்டாண்ணா. நாங்கள் உங்களுக்கு பற்ற வைத்து உங்களை விளக்கை ஏற்றுக்கிறோம். அதுக்கு மேலே நீங்கள் தான் பார்த்துக்கணும். அதை விளக்கு அணையாத அளவுக்கு நீங்கள் தான் பார்த்துக்கணும். ஸோ ஒரு ட்ரிகரிங் பாயிண்ட் தான் மகான்கள், யோகிகள், சித்தர்கள்லாம். அதுக்கு மேலே நீங்கள் தான் கற்றுக்கணும் தங்கம். எங்களையே பிடிச்சிட்டு தொங்கிட்டு இருக்கக்கூடாது. உங்களுக்கு வழியை காட்டி விட்டுரும். அந்த வழியில் போய் நீங்கள் இறைவனை போய் அடையிறதுக்கான எல்லா விஷயங்களும் ஞானத்தையும் கொடுத்துருவோம். ஸோ அகோர அறக்கட்டளை ஞான பாதையில் பயணிக்கிறது. ஞானம் வேண்டுமென்றால், ஏன்னா ஞான சித்தர்கள், பாம்பாடி சித்தர் ஞான சித்தர், சிவபுரபார சத்தியோகி ஞான சித்தர், மகாதர் பாபாஜி, போகர், இன்னமும் நம்ம திருமூலர் ஐயா, இவங்க இந்த மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க. இவங்களாம் ஞான சித்தர்கள். போகர் கூட சித்த மருத்துவத்தில் உயர்ந்தவர்னு சொல்கிறாங்க. ஸோ இவர் 2 வகையிலுமே வருவார். அது மாதிரி நிறைய சித்தர்கள், நிறைய டிபார்ட்மெண்ட் இதில் இருக்குது. யார் எதை கொடுக்குறாங்க, என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். நாயன்மார்கள் போய் பார்க்குறவங்க, இந்த பக்தி மார்க்கத்தில் இருக்கிறவங்க நாயன்மார்கள் வழியில் போவாங்க. அது மாதிரி ஒவ்வொரு சித்தர்களுக்கும் ஒரு ஆற்றல் இருக்கிறது, ஒரு நோக்கம் இருக்கிறது, ஒரு திறன் இருக்கிறது, ஒரு செயல் இருக்கிறது. அவங்க அந்த தன்மையில் இருப்பாங்க. அதை பிடிச்சிக்கிட்டு தான் போகணும். சரிங்களா? ஸோ அதனால் உங்களுக்கு என்ன உணவு பிடிச்சிருக்கு, சைவம் பிடிச்சிருக்கா, அசைவம் பிடிச்சிருக்கா, அதன்படி தான் நீங்கள் போய் சாப்பிடுவீங்க. அது மாதிரி எது தேவைன்னு தெரிஞ்சு புரிஞ்சு போங்க. 4 வழிகள் இருக்கிறது. ஞான மார்க்கம், பக்தி மார்க்கம், கர்ம மார்க்கம், யோக மார்க்கம். யோகா பண்ணுறாங்க இல்லைங்களா, அது. கர்ம வினைனா அந்த உதவிகள் செய்கிறது, மக்களுக்கு நற்பணிகள் செய்கிறது, அந்த மாதிரி பணிகள், கோயில் பணிகள் செய்கிறது, தெய்வத்தோடையே இருக்கிறது, அந்த விஷயங்கள் சேவைகளாக செஞ்சு இறைவன் அடையக்கூடிய ஒரு விஷயங்கள், உடல் உழைப்போட. அதுக்கப்புறம் பக்திங்கிறது கடவுளையே சேவிக்கிறது, ஜெபிக்கிறது, பாடுறது, கடவுள் பூஜை செய்கிறது, அர்ச்சகராக மாறுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பக்திக்குள்ளே போயிடும். பக்தி பாடல்களை பாடுறது, அவரோடையே இருக்கிறது, பக்தி மார்க்கத்தில் பயணிக்கிறது. ரொம்ப அதீத பக்தி இருக்கும், கடவுளை நம்புவாங்க, உறுதியாக இருப்பாங்க. ஞான மார்க்கங்கிறது தியானம் பண்ணுறது, இறைவன் எங்கே இருக்கிறார், அவரை அடைய வேண்டும், இறைவனை பற்றி தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும், பிரபஞ்சத்தில் என்னென்ன இருக்குது, நான் யார், எனக்குள்ளே என்ன இருக்குது, என்னை பற்றின எல்லா தகவலும் தெரிஞ்சுக்கணும், அப்படிங்கிறது ஞான மார்க்கம். ஸோ இதில் எதில் பயணிக்கலாம்னு தெரிஞ்சு புரிஞ்சு இன்றைய இளைஞர்கள், பெண்கள் எல்லாரும் பயணிக்கணும், பெரியவர்கள் பயணிக்கணும். இதுக்கு ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, இனம் கிடையாது, மொழி கிடையாது, எந்த பிரிவினையும் கிடையாது. பிரபஞ்சத்தில் எதுவுமே பிரிவினை இல்லை, நீங்கள் தான் பிரித்து கொள்கிறீர்கள். பேரான்மாவில் இருந்து வந்த சிறு ஆன்மாக்கள் நாம், பரமாத்மாவிலிருந்து வந்த ஒரு சிறு ஆன்மா நாம். ஜீவாத்மா, பரமாத்மா, அத்வைதம், இதுதான். ஸோ இந்த அத்வைத தத்துவத்தை நாம் எடுத்து சொல்கிறோம். அத்வைதம் தான் நமக்கான ஆன்மீக பாதை, நமக்கான தத்துவம். அதிலே நம்ம உள்ளே செல்கிறோம், ஆன்மீகத்தை கற்றுக் கொடுக்குறோம், அவ்வளோதானே தவிர இது எம்மதமும் சம்மதம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். ஸோ இன்றைய இளைஞர்கள் எல்லாம் ஆன்மீகத்தை கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு முற்றிலுமான ஆன்மீக வளர்ச்சியை நம்ம கொடுக்குறோம். சரிங்களா? அதனால் வந்து கற்றுக்குங்க. சந்தேகங்கள் இருக்கிறவங்க, கேள்விகளுக்கு இருக்கிறவங்க, அந்த குழப்பங்கள் இருக்கிறவங்க எல்லாருமே நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க.
கலந்துக்கிட்டிங்கன்னா அங்கே தான் சந்தித்து அதுக்கான தீர்வை கொடுக்க முடியும். ஃபோன் பண்ணி கேட்டே நீங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்க முடியாது. அதனால் வந்து ஃபோன் கால்ஸ்லேயே நீங்கள் நிறைய விஷயம் தெரிஞ்சுக்க முடியாது. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டிங்கன்னா தெளிவாக உங்களுக்கு அது விளக்கம் புரியும். சரிங்களாப்பா? ஃபியூச்சரில் நடத்தக்கூடிய நிகழ்ச்சிகள் எல்லாமே அனௌன்ஸ் பண்ணுவோம். என்னென்ன நிகழ்ச்சிகள் இருக்குதுன்னு நம்ம கீழே கொடுக்குறேன். ஸோ அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்குங்க. ஸோ தன்னை உணர வேண்டும், செல்ஃப் ரியலைசேஷன் ஆக வேண்டும், ஞானம் அடைய வேண்டும், அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு போகணும், நான் யாருன்னு என்னோடய லைஃப் பர்பஸ் தெரிஞ்சுக்கணும், அமானுஷ்யமான விஷயங்கள்லேருந்து வெளியே வரணும், ஆசீர்வாதங்களை பெறணும், என் வாழ்க்கைக்கு தேவையான மேனிஃபெஸ்டேஷன் நான் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன். அனைத்து விஷயங்களுக்கும் நம் அகோரா அறக்கட்டளை நிகழ்ச்சிகள் உண்டு. சரிங்களா? ஸோ ஆன்மீக அனுபவங்கள் பெற்றீங்கன்னா ரொம்ப சந்தோஷம். அது யாருக்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் இல்லை. உங்களுடைய ஆன்மீக வளர்ச்சிக்கு அதை பயன்படுத்திக்கங்க. நிறைய தியான பயிற்சிகள் பண்ணுறவங்களுக்கு அது நடக்கும். சக்கரங்கள் வெளிப்படையும், குண்டலினி சக்தி ஏறும், யோக பயிற்சிகள் செய்யும்போது ஆன்மாவுடைய அசைவுகள் இருக்கும். இது மாதிரி நிறைய அமானுஷ்யமான விஷயங்கள் நடக்கும். பெரிய பெரிய மகன்கள் சந்திப்பாங்க, வருவாங்க, போவாங்க. இதெல்லாம் வந்து ஆன்மீக அனுபவங்கள் தான். இந்த அனுபவங்களை வந்து சரியான நோக்கத்திற்காக செயல்படுத்துங்க. ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் நடக்கும். அது என்னன்னு தேடி தெரிஞ்சுக்கிட்டு அதை பண்ணுங்க. அதுக்கு ஆன்மீக குருவை சந்திக்கணும். ஒரு குருவையாவது சந்திக்கணும், நம்பணும். எந்த குருவையும் நம்புறதில்ல. போலியான குருவே போய் சந்திச்சிங்கன்னா அப்புறம் எப்படி தெரியும்? எந்த குரு கிட்ட போய் உங்களுக்கு ஒரு விஷயம் தெளிவு வரலைன்னா அப்புறம் அந்த குரு எதுக்கு போய் சந்திச்சிங்க? அப்போ அவர் என்ன உங்களுக்கு சொன்னார்? வேலை வெட்டியெல்லாம் உட்காந்து இருந்தாரா? அதனால் ஒரு குரு கிட்ட போகிறீங்கன்னா அவர் தெளிவாக உங்களை தெளிவுபடுத்தினாரான்னு அவர்கிட்டே போய் கேட்டு வரணும். உங்களுக்கு தெளிவாச்சா? நம்ம கிளாஸில் கலந்துக்கிறவங்க எல்லாருக்குமே தெளிவாச்சா, புரிஞ்சுதா அப்படின்னு சொல்லி தான் நம்ம அனுப்புவோம். ஸோ எந்த ஒரு விளம்பரமும் இன்றி உங்களை தனிப்பட்ட விஷயத்தில் எந்த ஒரு இதுவும் இருக்காது. உங்களோட இன்ஃபர்மேஷன் எதுவுமே நாங்கள் வெளியிட மாட்டோம். நீங்கள் வந்து தன்னைப்பால அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்பலாம். ஸோ இது யாருக்கு விருப்பம் இருக்குதோ அவங்க மட்டும் வந்து கலந்துக்குங்க. சரிங்களா? யாரையும் கட்டாயப்படுத்த கிடையாது. தேவைப்படுறவங்க ஆன்மீகத்துக்குள்ளே இருக்கணும்னு நினைக்கிற இளைஞர்களுக்கு மட்டும் ஆன்மீகத்துக்கு போங்கப்பா. பொருளுலக வாழ்க்கையில் இருக்கிறீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்கன்னா அவங்களாம் ரொம்ப ஈடுபட்டு வராதிங்கப்பா. இதில் இழுத்தீங்கன்னா இது கடல் மாதிரி இழுத்து போட்டுச்சுன்னா உங்களை ஒரு வழி ஆக்கிரும். ரொம்ப கஷ்டம் பார்த்தவங்க. அதனால தான் சொல்கிறேன். சரிங்களா? ஸோ எல்லாருமே ஆன்மீகத்தில் போகிறேன், தியானம் பண்ணுறேன் அப்படின்னு செல்ல வேண்டாம். ஒருத்தருக்கு தியானம் பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு சேவை செய்ய பிடிச்சிருக்கும், ஒருத்தருக்கு பக்தி பிடிச்சிருக்கும். எதில் போகணுங்கிறது ஒரு தெளிவாக போங்க அப்படிங்கிறத நான் சொல்லிக்கிறேன். ஸோ நான் சொன்ன தெளிவான விஷயங்கள் எல்லாம் புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். நம்மை பற்றி கேள்வி இருக்குன்னு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். அதாவது யாரையும் நீங்கள் காயப்படுத்த வேண்டாம், உதவி செய்யலைனாலும் உபத்திரவம் செய்ய வேண்டாம். நீங்கள் பெரிய ஆளாக இருந்தால் பெரிய ஆளாகவே இருந்துட்டு போங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியும், நீங்களே பெரிய மகான்னா மகானாகவே இருந்துட்டு போங்க. ஒருத்தர் பணி செய்ய வந்திருக்கிறாரு, ஒரு ஆன்மீக பணி செய்ய வந்திருக்காருன்னா அவரை கவனிங்க. அவர் என்ன செய்கிறாரு, என்ன உபதேசங்களை கொடுக்குறாரு, அந்த குரு என்ன செய்கிறாரு, மக்களுக்கு என்ன நல்ல பணிகள் செய்கிறாரு, என்ன மாதிரி உபதேசங்களை கொடுக்குறாருன்னு கவனிங்க. உடனே நான் பெரிய ஆளுன்னு காட்டிக்கிற மாதிரி எதையும் பண்ணிக்கிட்டு இருக்காதீங்க. இல்லை நான் எனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரியே பண்ணிக்காதீங்க. இது ஆணவ அகங்காரத்துக்குள்ளே கொண்டு போய் விட்டுரும். எனக்கு தான் எல்லாம் தெரியும், உனக்கு தான் எல்லாம் தெரியுமா அப்படிங்கிற கேள்வி எல்லாமே அதுதான். ஸோ அதனால் பணிவு வேண்டும், சரணாகதி வேண்டும். குருவை சந்தித்தா, ஒரு சித்தரை சந்தித்தா ஒரு சரணாகதி ஆகணும். அப்போ தான் இறைவனை அருளாசி கொடுப்பாரு. அங்கே திமிர்றது, ஓவராக பில்டப் கொடுக்குற வேலையெல்லாம் பண்ணிங்கன்னா அவங்க சாபத்தை தான் வந்து விடும். அது அவ்வளோ சீக்கிரம் சாபம் கொடுக்க மாட்டாங்க சித்தர்கள். பட் அவங்க கோவப்பட்டாலே முடிஞ்சு போச்சு காலி. சித்தர்களை கோவப்படுத்திட்டீங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. இதை தான் இயேசு கிறிஸ்து வேதங்களை சொல்கிறார். பரிசுத்தமான ஆத்மாவிற்கு, பரிசுத்த ஆவிக்கு எதிராக நீங்கள் தூசணங்களோ பேசுனீங்களோ அது வந்து தண்டிக்கப்படும் அப்படின்னு இருக்குது. நார்மலாக இருக்கிற மனுஷனை பேசுனீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு பரிசுத்தமாக இருக்கிற மனிதரை பற்றி நீங்கள் தவறாக பேசுனீங்கன்னா தண்டிப்பு கட்டாயம் உண்டு அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்து சொல்கிறார், வலியுறுத்தி சொல்கிறார். அதனால் பாருங்கள், இங்கே இயேசுவா நீங்கள் கிறிஸ்தவனா அப்படி இப்படின்னு பிள்ளைங்க நம்மளை பற்றி தவறாக புரிஞ்சிக்காதீங்க. இயேசு என்பவர் என்னுடைய ஆன்மீக குருவின் வழிகாட்டுதல் எனக்கு கொடுக்குறார். அவர் நேர்த்தியாக என்னை நடத்தி கொண்டு இருக்கிறார். அவரும் ஒரு சித்தர் தான். அவர் பேர் ஈசா நபி. சரிங்களா? அது இஸ்லாத்தில் அவருக்கு அந்த பேர் இருக்கும். ஸோ அதனால் கிறிஸ்தவர்கள் யாராக இருந்தாலுமே வேதங்கள் தெரிஞ்சுக்கணும், இயேசு கிறிஸ்துவ பற்றி தெரிஞ்சுக்கணும், வேத ஞானங்களை பற்றி புரிஞ்சுக்கணும். தெரிஞ்சுக்கிறவங்க வாங்க, அதுக்கான கல்வியும் நம்ம ஞானத்தையும் நான் கொடுக்குறோம். சரிங்களா? கிறிஸ்தவ மதத்திலே இருங்க, அதிலே ஃபாலோ பண்ணுங்கள். பட் ஆன்மீகம் நீங்கள் கற்றுக்குங்க. எல்லா மதங்களையும் கடந்தவர்கள் தான் சித்தர்கள், மகான்கள், யோகிகள். அதனால் அவங்களுக்குள்ள ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி சண்டைகள் மூட்டி ஒருத்தருக்கு ஒருத்தர் அவர் வேறு இவர் வேறுனு பிரிச்சுக்காதீங்க. அவங்களாம் ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இயற்கையை, பிரபஞ்சத்தையே அவங்க நேசிக்கிறாங்க, எல்லாத்தையும் நேசிக்கிறாங்க, எல்லா உயிர்களையும் நேசிக்கிறாங்க, ஆன்மாக்களை நேசிக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்கள்ட்ட எப்படி பிரிவினை இருக்கும்? நீங்கள் தான் மனிதர்களை தான்ப்பா எல்லாம் பிரிச்சுக்கிறீங்க. உங்கள் இஷ்டத்துக்கு என்னென்னமோ பண்ணிகிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சொன்னால் புரியாது. நம்ம விளக்கி சொல்லிகிட்டு இருக்க முடியாது. அதனால் ஸோ இந்த ஆன்மீக கேள்விகள் இருந்த இளைஞர்களுக்கு நான் தெளிவை கொடுத்து விட்டுன்னு நினைக்கிறேன். அடுத்த பதிவில் ஐயா உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நல்லது.